ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன், அதுவும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக வந்திருந்தது. ஸோ வாங்க, நான் வந்து இப்போ டிசைன் வந்து ஆல்ரெடி வந்து ஹாஃப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம ஆரி நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், நார்மல் நீடிலில் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை ஆரி ஃப்ரேமில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆரி ஸ்டாண்டில் வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து கையிலே வச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே தெரியாது, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்து இது கஸ்டமர் சூஸ் பண்ண டிசைன் தான். ஸோ அந்த டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டஸ்ட் டிசைன் மாதிரி வரும், உங்களுக்கு ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைஸ் பீட் வந்து ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீடு வச்சு ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பால் பீட் சுகர் பீடு வச்சு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த சர்க்கிள் ஃபார்ம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நெக்கு ஃபுல்லாக வந்து அங்கங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ரைஸ் பீடு வச்சு ஃப்ளாரும் லீஃப் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த டிசைன் வந்து வந்திருந்தது. ஸோ இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற கேப்பில் எல்லாம். நான் இன்றைக்கி அந்த கேப்ல எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அது வந்து நார்மல் கை ஊசி எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த டஸ்ட் டிசைனுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கட் பீடும் சுகர் பீடும் நான் வந்து இப்போது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. இது வந்து அன்இவனாக நீங்கள் அங்கங்கே பீட்ஸ் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஈவனாக இல்லாமல் நீங்கள் வந்து அன்ஷேப், அதாவது எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது நார்மல் கை ஊசியில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி டஸ்ட்டு டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய லுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு மெட்டீரியல்ஸ், அதாவது கட் பீடும் சுகர் பீடும் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து டியூப் பீடு யூஸ் பண்ணலாம், நிறைய ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம், கிளிப் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எந்த கலர் வேணாலும், அதாவது எந்த மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் இன்றைக்கி ரெண்டு மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் கொடுத்த டிசைனில் இந்த 2 பீட்ஸ் மட்டும் தான் இருந்தது. சுகர் பீடு, பால் பீடு, கட் பீடு, இந்த மாதிரி வீட் பீடு, நீங்கள் எது வேணாலும் அன்ஷேப்பில், ஓகேங்களா. ஈவனாக இருக்கக்கூடாது, அங்கங்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நார்மல் கை யூஸில் ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இருக்கிற கேப்லாம் வந்து அங்கங்கே நீங்கள் அந்த மாதிரி பீட்ஸை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் வீட்டில் இருந்து ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு உங்களுடைய ப்ளவுஸை வந்து ஓனாகவே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து அந்த நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம டஸ்ட்டு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலருங்கிறதுனால நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கஸ்டமரோட ப்ளவுஸும் சாரியும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர். ஸோ நான் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கிளியராக தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக உங்கள் சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்பவே கிராண்டாக இருந்தது, ஓகேங்களா. ஸோ இப்போது அங்கங்கே வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது த்ரெட் ஒர்க் வந்து இடையில மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதனுடைய அவுட்புட் வந்து நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணதுனால வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியல.
ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த நெக்கோட அவுட்புட் டிசைன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கு செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதாவது ஆரி நீடல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.